இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு தரமான டே. பல தரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. அரசியல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, சினிமாவில் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. மங்காத்தா ரீ-ரிலீஸ் பார்த்தா என்னமோ முதல் தடவை ரிலீஸ் ஆகிற மாதிரி அப்படி ஒரு வைப் ப்ரோ. அதாவது அது படத்துடைய டைரக்டர் வெங்கட் பிரபு கூட அப்படி சொல்லியிருந்தாரு. அதுல பாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து ஏகப்பட்ட கூத்துகள். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் படி புக்கிங் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்லன்ற மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் மீண்டும் ஒரு முறை ஏகே வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்தி லாங் ரன்ல அது எப்படி அது படத்துடைய ரிப்போர்ட்டை பொறுத்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். ஆனா ஓப்பனிங்ல வந்து எப்பவுமே செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அது இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா ரசிகர்களுடைய பேஸ் அந்த மாதிரி. உங்களை பத்தி நான் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் சொல்றீங்க? இருங்க, உணர்ச்சிகளை அடக்குங்க, ஓகேவா? ஆமா, நிறைய விஷயம் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து விருந்தினர்களை வரவேற்கணும் இல்லையா? என்னுடைய நண்பர் சுரேந்தர். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறித்தனமான அஜித் ரசிகருங்க. அதாவது நீங்களாம் உங்களை வந்து அஜித் ரசிகர்னு யாராச்சும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் அவரோட 4 பாயிண்ட் கம்மி. அந்த மாதிரி ஒரு வெறி கொண்ட அஜித் ஃபேன். அவருக்குள்ள அப்படி ஒண்ணு இருக்கா அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது. அவர் லாஸ்டா என்ன அஜித் படம் பார்த்தா சொல்லுங்க. அமராவதியா? இல்லங்க, தீனா. நிஜமா சீரியஸா ப்ரோ? நான் படம்லாம் எங்க பாக்குறேன், ஆனா தல அஜித்தை பிடிக்கும். கடைசியா பார்த்த அஜித் படம் எது? கடைசியா அதான் சொன்னீங்களே, தீனா தானே? தீனா. வழக்கமா கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய தாக்குதல் இருக்கும், விமர்சனம் இருக்கும். அது விமர்சனம் தான், பண்ண வேண்டிய விமர்சனம் தான், நியாயம். அது வந்து தப்பு இல்லை. இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு கேம்பா அபிஷேகம்னு ஒண்ணு பண்ணிருக்காங்க. அஜித் படம் வெளியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகே ஃபேன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேம்பா அபிஷேகம். இதை எப்படி நீங்க ரிலையன்ஸே தெரிச்சிருக்கோம் அதை பார்த்து. யாரா நீங்க கேம்பா ஆடுக்கு தான் வந்தாரு. பாலாபிஷேகம் விஷயமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் ஒரு கொண்டாட்டத்துக்கு பண்ணிட்டு போறாங்க, அதானே? போயிட்டு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல கொண்டு போயிட்டு நம்ம வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம். அதை கூட நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, ஏங்க அதுக்கு பண்றீங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே இப்படிலாம் பேசுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பால் இருக்கு என்ன, சரியா? இங்கேயும் நம்ம வந்து இது பண்றோம். இப்ப ஏன் நீ அதை வேஸ்ட் பண்ற அப்படின்னா, இப்படி பேசிட்டே போனா உலகத்துல யாருமே வாழவே முடியாது. ரைட்டு. இருந்தாலும் பாலை பார்க்கும்போது வர சின்ன ஒரு நெடல் கூட இந்த கேம்பா அபிஷேகத்தை பார்க்கும்போது ஊத்துங்க, அள்ளி ஊத்துங்க, தப்பு இல்லை. அது பல வகையில மல்டி பர்பஸ் மாதிரி பயன்படுத்திக்கலான்ற மாதிரி கூட சொல்றாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் தீராத கரைகள் இருந்தா கூட, ஏதாச்சும் டைல்ஸ்ல இந்த மாதிரி சிங்க்ல இருந்தா கூட போட்டு தேய்ச்சா போயிருதுன்ற மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. ஆமா, வாயை தவிர வேற எதுல வேணா ஊத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட கருத்து. ரைட். இது போக ஏங்க உங்க தனிப்பட்ட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கேப்ல கலாச்சிட்டீங்களா? கேம்பா மாலை அது பாத்தீங்களா இல்லையா? கேம்பான்னு வந்துட்டா எல்லாமே பண்ணுவோம். கேம்பா பாலாபிஷேகம் பண்ணுவோம். நமக்கு என்ன தோணுதுன்னா, கேம்பா அந்த கம்பெனி ரிலையன்ஸ் தானே கேம்பா வாங்கியிருக்காங்க. இப்போ பியூர் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்திலிருந்து ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ணி தான் இந்த படமே வெளியே வந்திருக்கோ திரும்ப ரீ-ரிலீஸ் அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து இப்போ கேம்பகோலா வந்து கொண்டு போய் அவங்க ஆட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்க இவ்வளோ க்ரோர்ஸ் அதுக்கு செட் பண்ணி வைக்கணும், சரியா? வேற இப்போ நீங்கள் இது பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா, இப்போ அஜித் ஃபேன்ஸும் முழுக்க கொண்டு போய் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்போ இப்போ நம்மளே பேசுகிறோம் பாருங்க, கேம்பா அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ இந்த கேம்பான்ற நேம் வந்து எல்லா இடத்துலையும் போய் ரெஜிஸ்டர் ஆகுது. இதுக்கு பின்னாடி ஒரு லாங் டேர்ம் பிளான் ரிலையன்ஸுக்கு இருக்குது, ஏகே அவர்களை வச்சுன்னு ஒரு செய்தி இருக்குது. நம்ம அதை அப்புறம் பேசுவோம். அப்படி இல்லை, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. சரி, நீங்கள் வந்துட்டு கேம்பா அப்படின்ட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னாக்க எல்லா இடத்துலையும் கேம்பான்னு பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம சேனலில் பேசுகிறோம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்காக அவங்க ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்னாக்கா அவங்க இன்னும் நிறைய க்ரோர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படம் எங்கே தான் தியேட்டரில் வருதோ அங்கே மட்டும் ஒரு கேம்பெயின். தியேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க, படம் ரிலீஸ் பத்தின அந்த போஸ்டர் விடும்போது கேம்பா நம்ம ஸ்கிரீன்ல அது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கூட இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க அந்த ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. புரியுது? ரிலையன்ஸ் தியேட்டர் ஓனருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 90ஸ்ல பெப்சி முதல்ல உள்ள வந்துச்சு, அப்புறம் தான் வந்து கோக் வந்துச்சு. 70ஸ்ல வந்து பெப்சி கோக் வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப், கோஸ்பாட்டு இந்த இதெல்லாம் தான் இருந்தது. பெப்சி உள்ள வந்த பொழுது லிபரலைசேஷன், அதாவது மன்மோகன் சிங்கோடைய லிபரலைசேஷனுடைய அந்த இதில் வந்துட்டு வந்து கிரிக்கெட்டை தான் முதல்ல கையில் எடுத்தாங்க. அப்போ இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாத்தையும் வந்து கிரிக்கெட் இதெல்லாம் வந்து பெப்சி வர மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து ஆட் அம்பாசிடர்ஸாக கொண்டு வந்தாங்க.
ரொம்ப ஃபேமஸா அந்த சமயத்துல ஐஸ்வர்யா ராய் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐஸ்வர்யா ராய் ஷிஃப்ட் ஆனாங்க. 2002ல விஜய் கூட கோக் ஆட்ல விஜய் வந்திருக்காரு. கோக் ஆடுக்கு வந்தாரு. ஸோ எதுக்கு சொல்லனா தே காட் இன்டு எதுல நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணோம்னா பெரிய ரீச் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கிரிக்கெட் அப்படின்றத ஸ்பான்சர் பண்ணா பெரிய ரீச் இருக்கும்ன்றத புரிஞ்சுட்டு தான் அவங்க கிரிக்கெட்டுக்குள்ள வந்தாங்க. ஆக்சுவலி இந்த இது சொல்றாங்கல்ல கேம்பா ஆட்ல வந்து அஜித் நடிச்சது அல்லது அஜித் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படிங்கிறது இந்தியாலே வேற எந்த ஆக்டரோ ஆக்ட்ரஸோ ஈவன் கிரிக்கெட் ஸ்டார்ஸோ கூட அதை பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க 18 கோடின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஆடுக்காக ஏகே கொடுத்தது. ஆனா அவர் மூலமா கிடைச்சிருக்கிற ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன் அப்படின்ற டிபேட்டுக்குள்ள நான் வரல. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான். இது ஒரு கார்பரேட் ஃபங்க்ஷன் தானங்க. நீங்க நீங்க இதுக்கு அஜித் ரசிகர்களால வரக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் வந்து நீங்க ஆக்சுவலா நீங்க போய் கிரியேட் பண்ணணும்னாக்கா எவ்வளவு கோடி செலவு பண்ணணும்? ரைட்டு, மேட்டருக்குள்ள வந்துடலாம். மறுபடியும் படத்தை பத்தி பேசுவோம். படம் வந்து ரிலீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப 2011 ரிலீஸ் ஆனப்ப எப்படியோ அப்படிதான் இப்பயும் ஓப்பனிங் இருக்கு. அதாவது ரசிகர்களுடைய ஆர்வம் அப்படின்றது இருக்கு. எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போலீஸ் தியேட்டருக்குள்ள வந்துருச்சு. ஒரு ஸ்கிரீன்ல பாத்துருக்கீங்க ப்ரோ. போலீஸ் தியேட்டருக்குள்ள வந்து எல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ போலீஸ் ஏதோ அடிக்க போறாங்க அப்படின்னு. எதுக்கு வந்தாரு அவரு? போலீஸ் ஆக்சுவலா கிரௌட் மேனேஜ் பண்ணதான் வந்தாரு. ரொம்ப அந்த சேர்ஸ் மேலாம் ஏறி டான்ஸ் ஆடினாங்க. எல்லாம் ஏறாதீங்கப்பா உட்காருங்கன்னு சொல்ல வந்தாரு. லாஸ்ட்ல சொல்லிட்டே இருக்கும்போது நானும் அஜித் ஃபேன் தான் சொன்னோன்னே ஒரு செலிப்ரேஷன் அங்க ஒரு சவுண்ட போட்டு ஐயோ கம்முனு இருங்கயா அப்படிங்கிறாரு அவரு வேற. இதை கேட்கற உடனே எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. வெளிநாட்டுலங்க ஓவர்சீஸ்ல பாலையா படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற தெலுங்கு ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க, நம்ம ஊர் வைப்லயே அங்க போயிட்டாங்க. அது இங்க விட அங்க தெலுங்கு ஆடியன்ஸ் நாங்க தான் போய் பார்த்துமே அகண்டா 2 எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சென்னையிலேயே அங்க போய் ஆஸ்திரேலியால ஸ்கிரீன்ல உட்கார்ந்து அவங்க போட்ட சவுண்ட்ல ஜெய் பாலையா அந்த சவுண்ட் ஆகட்டும், கொக்கோ கோலா பெப்சி பாலையா காரு செக்ஸி இந்த மாதிரி தெரியாத இந்த ஸ்லோகன்லாம் அல்டிமேட்டா இருக்கு. ஆட்டோ பின்னாடி எழுதுவாங்க போல ஆந்திரா போட்டு கத்தி கதறி போட்டதுல ஷோவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பாதியில வந்துருங்க பார் நம்ம ஊர்ல வந்து போலீஸ் வச்சோம். நானும் ஏகே ஃபேன் தான், கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. அங்க வந்து போலீஸ்லாம் சத்தம் போட்டீங்கன்னா அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவேன், ஷோ கேன்சல் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரசிகர்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது. இப்ப அப்படியே கலெக்ஷனுக்குள்ள நம்ம வந்துடலாம். கில்லி ரீரிலீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீரிலீஸ்ல ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி வச்சிருந்துச்சு. அத வந்து படையப்பாவால பீட் பண்ண முடியலை. படையப்பா நல்லா பண்ணிச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா படையப்பாவால பீட் பண்ண முடியல. பாகுபலி எப்பிக் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அது உண்மையிலே பேன் இந்தியா லெவல்ல ரீரிலீஸ் பண்ணாங்க. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா கலெக்ஷன் ஒரு ஸ்டேட்ல மட்டும் பிச்சுக்கிட்டு ஓடுது. அல்லது வந்து ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே அப்படி ஒரு ஓட்டத்தை காட்டுச்சுன்னா கில்லி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் அப்படி சொல்லிட்டாங்க அந்த படத்தை. அப்படி ஒரு விஷயம் மங்காத்தாக்கு நடக்குமா அப்படின்னு பாக்கணும். ஏன்னா மங்காத்தா ஓப்பனிங் நல்லா பண்ணிட்டாங்க. ஈவன் கில்லியை விட ஒரு 10 லட்சம் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. கர்நாடகாலையும் செம ஓப்பனிங். டே 2ல இருந்து எப்படி ஆக போகுது? ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்தாங்கன்னா தான் கில்லியுடைய அந்த 30 crores வந்து பீட் பண்ண முடியும். அது புல் பண்ண முடியுதா ஏகே அவர்களால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. படங்கள் இப்ப நிறைய இல்ல. ஆமா, அவருடைய படம் இப்ப நிறைய இல்ல. அடுத்த எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. அப்படின்ற பட்சத்துல இந்த படம் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எல்லாரும் பாக்குறோம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப தெரியா அந்த படம் வரல, அது வரல, அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அது எதுக்குன்னா திரௌபதிக்காக போஸ்ட்போன் திரௌபதி 2க்காக போஸ்ட்போன் பண்ணான்னு சொல்றாங்க. திரௌபதி கூட நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸலென்ட்டா இருக்குன்றாங்க. பார்த்தவங்க எல்லாமே இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுவா இருக்கு. ஏன்னா திரௌபதி முதல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர். அந்த கான்டெக்ஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் இது வந்து என்னன்னா இன்னும் அடுத்த ஸ்டெப் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் எல்லா ஆடியன்ஸ்க்குமே கரெக்ட்டா எடுத்துக்காருன்ற மாதிரி நல்ல ரிவ்யூஸ் ஹிஸ்டாரிக்கலா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சில பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு மொமெண்ட் ஏன்னா நான் சொன்னேன் நீ போய் பாருங்க அப்படின்ட்டு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இப்படிலாம் எடுத்து வச்சிருக்காரு, இது என்னங்க ரொம்ப மோசமா இருக்குங்க, இது எப்படிங்க அக்செப்ட் பண்ண முடியும்? அப்ப 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விவாதம் இல்ல நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கூப்பிட்டுலாம். அவர் மோகன்ஜியும் கூப்பிட்டு கூப்பிட்டு 2 பேரும் பேசி ஒரு முடிவு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நடுவரா போட்டுடலாமா? அவ்வளவுதான். அப்புறம் அந்த சன் டிவில இது வந்துச்சு பாருங்க, சிவசங்கர் பாபாவையும் யாகவ முனிவரையும் வச்சு பண்ணாங்களே அந்த மாதிரி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். இவ்வளவு முடிச்சுட்டு தான் நான் நிகழ்ச்சி முடிப்பேன். நீங்க தான் அதுக்கு கெஸ்ட், சாரி நீங்க தான் அதுக்கு நடுவர். லாஸ்ட்ல அது விவேக் மயில்சாமி அந்த இது மாதிரி போயிட போகுது. அப்புறம் இந்த நம்ம கேம்பா பத்தி பேசணும்ல, அதுல எனக்கு ஒரு தகவல் ஒருத்தர் சொன்னாரு. இதோட பாசிபிலிட்டிஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. 18 கோடிக்காகலாம் ஒரு ப்ராஜெக்ட வந்து ஒத்துக்கிற ஆள் ஏகே கிடையாது.
அவர் மேல விமர்சனம் வரும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். ரெண்டாவது அவருக்கு சம்பளம் அப்படின்றது மினிமம் 100 crores அப்படிங்கிறது. அவர் 30 நாள் கால் ஷீட் கொடுத்தாலே போதும். 100 crores இருந்து 150 crores வரைக்கும் அவரால் சேலரி வாங்கிட முடியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது 18 கோடிக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் பண்ணுவாரா அப்படின்னா வெறும் ரேசிங்காக தான், இது ஸ்பான்சர்ஷிப்காக தான் பண்ணாருன்னு எடுக்கக்கூடாதுப்பா. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது அடுத்த 5-6 வருஷத்துக்கு லாங் டேர்மா அவங்க ரிலையன்ஸ் வந்து இவர் மேல ஏகே மேல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எது வரைக்கும்னா ஒருவேளை இது அரசியல் ரீதியா கூட கொண்டு போறதுக்கு, அரசியல் ரீதியா அவரை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்டா கூட இருக்கலாம். அது 1000 கோடிகள்ல கூட போய் நிக்கலாம். 2031 வாக்குல வாய்ப்பு இருக்கு ஏகே அரசியல் வரதுக்கு கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்லை இதை நீங்கள் 18 கோடின்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, அது வந்து எப்படின்னா நீங்கள் யூ சைன் அ கான்ட்ராக்ட். ஒரு கார்பரேட் ஹவுஸோட நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க. நார்மலாக இந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் சைன் பண்ணுறாங்கன்னா அது வந்து 1 year, 3 years, 2 years இப்படி கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இது 18 கோடின்றது என்டையர் டைமுக்கு கிடையாது. சரியா? இந்த பர்டிகுலர் ஆட் அவர் கொடுக்குறாரு. இந்த ஆடுக்கு இவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமுக்கு வேற ஒரு காஸ்ட் இருக்கும். ஆர் இயர்லி இவ்வளோன்னு பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேக்கேஜ்க்கு இந்த கேம்பெயின் நான் கூறும்போது நீங்கள் வரணும், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் இது மேபி ஈவன் இன்டர்வியூஸ் இருந்தால் இன்டர்வியூஸ் கொடுக்கணும். அவர் கொடுக்குறது கிடையாது இன்டர்வியூஸ். பட் அவர் என்ன கிளாஸ் சைன் பண்ணுறாருன்றதை பொறுத்து அதோடைய இது இருக்கும். நான் எப்படி பார்க்கணும், ஸ்போர்ட்ஸ்ல இனிஷியலா வந்து இந்த 18 crores நீங்க சொன்னீங்க, அது ரெஸ்பான்ஸ் பொறுத்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா யூஸ்வலா அது அப்படிதான் ஒர்க் ஆகும். அதான் சொல்றேன், 18 crores ஒரு ஆமா 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 ஃபியூச்சர்ல இட் மைட் இன்க்ரீஸ். இட் இஸ் மேபி ஒரு அமௌண்ட் இந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்காக இருக்கலாம். இதை ஒட்டி, அதாவது இந்த படம் மங்காத்தாவோட இதை ஒட்டி அந்த கேம்பெயின் ஆகலாம். பிகாஸ் மங்காத்தாவோட ப்ரொடியூசர்ஸ்க்கும் கொடுக்கணும்ல. கரெக்ட். புரியுது. ஏன் மங்காத்தாவோட ப்ரொடியூசர் யாரு? இவரு நம்ம Cloud9ங்க, இவருடைய மகன் அவங்க கூட அவங்க பேசியிருப்பாங்க. சரி, ரீ-ரிலீஸ் பண்ணுங்க. சன் பிக்சர்ஸும் அதாவது பாத்தீங்கன்னா கலாநிதி மாறன் குடும்பமும் இவர் அழகிரி அவர்களுடைய குடும்பமும் சேர்ந்து எடுத்த படம் தான். அதுதான் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பாங்க. இதை நீங்க ரீ-ரிலீஸ் பண்ணுங்க, இது கூட எங்க கேம்பெயினுக்கு கொண்டு போறோம், இப்படிதான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இயர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கு. அஜித்தோட இது கூட நிக்க போகுது இல்லை. கேம்பா போலாவ வேற வேற இதுல அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய கார் ரேஸ் போறாரு, ஜாக்கெட்ல நடிகர் படத்துல கூட அப்படியே குடிக்கிற மாதிரி ஒரு அந்த ஜாக்கெட்ல வந்து STAT இருக்கு, மிச்லின் இருக்கு, கேம்பா கோலம். இதுல பாத்தீங்கன்னா 2004 டைம்ல சச்சின் படத்துல எல்லாம் விஜய் நடிப்பாரு. அதே மாதிரி திருப்பாச்சியில மில்க் பிகிஸ் விளம்பரம், அவர் தனியா விளம்பரத்தில் நடிச்சதோடு மட்டும் இல்லாம சச்சின்ல வந்து பாத்தீங்கன்னா மில்க் பிகிஸ் அவர் ப்ரொமோட் பண்ணிருப்பாரு ஒரு ஷார்ட்ல. திருப்பாச்சியில வில்லனை மீட் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி நான் பிரிட்டானியா மில்க் ஏதோ ஒரு கம்பெனி மில்க் பிகிஸ்ல இருந்து நான் வரேன், சன்ஃபீஸ்ட்னு நினைக்கிறேன், அதுல இருந்து வரேன்னு சொல்லி கூட நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி சினிமால கூட அதை கொண்டு வந்து அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணி கூட ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது வந்து ரன்னிங் கான்ட்ராக்ட் தானே. இதுக்கு பின்னாடி அரசியல் திட்டம் இருக்குது அப்படிங்கறது தான் நமக்கு வர தகவல். அரசியல் திட்டம் மீறியே இருக்க கூடாது, தகவல் வருதுன்னு தாங்க சொன்னேன். அவர் வரக்கூடாது இருந்தாலும் ஒரு தப்பு இல்லையே. இதை யார் வேணாலும் அரசியல் வரலாம். நமக்கு யாருக்கு வேணாலும் ஃபாலோவிங் இருக்கவங்களுக்கு அரசியல் வரலான்ற ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். இவ்வளவு நாள் சினிமால தளபதி இருந்து இப்போ அரசியல்ல 2031ல தளபதி பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்ரு, ஒரு பாசிட்டிவான மேட்ரு நம்ம சொல்லுவோம். எங்கேயாச்சும் அஜித் அவர்களுடைய படம் ஓடும்போது விஜய் ஃபேன்ஸ் போய் ஏதாச்சும் சத்தம் போட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று கொடியை காமிச்சாங்கன்னா அவங்க ஏதோ 4 பேர் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி செய்தி வரும். இல்ல விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப மெஜாரிட்டியா இருக்கிற இடத்துல ஏதாச்சும் அஜித் ஃபேன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு செய்தி வரும். ஆனா இந்த வாட்டி கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாசிட்டிவான நியூஸ் நிறைய பார்க்க. பேனர்ஸ்ல நிறைய விஜய் அஜித்தும் ஒன்னா இருக்கிற மாதிரியான பேனர்ஸை வந்து வச்சிருக்காங்க. அந்த ஃபேன் ஃபைட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் விஜய் அஜித் ஃபேன்ஸுக்குள்ள முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதுக்கு அவங்க இப்போ திமுகவோட சண்டை போடுறதுக்கு மும்முரமா இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். ப்ரோ ஜனநாயகம் வரும்போது வரட்டும் ப்ரோ, நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ, நம்மளுக்கு சின்ன கிடைச்சிருச்சு விசில் தான் அப்படிங்கிற அந்த மூட்ல பாருங்க செம பாஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிற. ஐ ஷுட் தேங்க். ஏன்னா இவங்க எல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம இதுல ஆரம்பிச்சாங்க பால் அபிஷேகம்னு ஆரம்பிச்சோம் இல்லையா. ஸோ அப்படி இருந்த அவங்க இப்போ அரசியல் படுத்தப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய தெரிய வருது, மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரிய வருது. இப்போ நெக்ஸ்ட் டைம் விஜய் படம் வந்ததுன்னா பால் அபிஷேகம் பண்ணுவாங்களா? அப்போ அவங்க யோசிப்பாங்கல்ல. கண்டிப்பா. அதாவது மக்களுடைய
பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இதுல போய் கான்சென்ட்ரேட் பண்றோமே அப்படின்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த அந்த விதத்துல வந்து நான் வரவேற்கிறேன். விஜய் ஆமா, ஆமா. அரசியலுக்குள்ள வந்து நான் வரவேற்கிறது எதுக்குன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப பாக்குறேன். பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வராங்க. ஏங்க லைவ் லா ஓடிட்டு இருக்குதுங்க. அதுக்கு என்கேஜ்மெண்ட் பாத்தீங்களா? அதாவது ஒரு ஒரு மூவியுடைய ஆடியோ லான்ச்ச லைவா பாக்குறதுல எவ்வளவு தூரம் வந்து லைவ்ல ஒரு 50,000 பேர் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ட்விட்டர்ல இந்த கேஸ் சம்பந்தமா அப்கோர்ஸ் அது ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது தான். ஆனா அதுல இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன, இவர் என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சாரு, அவர் என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சாரு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அரைகுறையா புரிஞ்சுக்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்களேன்றதுல நான் நல்ல வந்து விஷயம் தானே. சந்தோஷப்படுறேன். சிபிஎஃப்சில இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. அதுல இருந்து இப்ப கத்துட்டு இருக்காங்க ஸ்லோவா. அட்லீஸ்ட் தே ஆர் மேக்கிங் தட் அட்டெம்ப்ட். சரி, ஒரு ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முற்படுறாங்கல்ல, அதுவே ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம். விஷயமா தான் பார்க்கணும். சரி, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஓகே. ஆனா என்டர்டெயின்மெண்ட் சேனல்ல வந்து உட்கார வச்சு என்டர்டெயின் பண்ணுவாருன்னு பார்க்க மறுபடியும் அதுல வந்து யூ சி ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏதாச்சும் ஒண்ணு. இவர் தான் சுவாமி விவேகானந்தர். இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே அமெரிக்காவுக்கு போயிடுறதுல ஒரு படத்துல வெளியில் காமிச்சான் வாழ்ந்த மாதிரி மூஞ்சி பாருங்களேன் வச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே, ஃபினிஷிங் என்ன, இதை எப்படி பார்க்கலாம்? ஓவரால் மங்காத்தா வந்து ரீ ரிலீஸ் ஆனாலும் ஹிஸ்டரி தான். ரீ ரிலீஸ்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன். அது போக இது இன்னும் நியூட்ரலா பேசணும்னா, ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றாங்க. விஜய் ஃபேன்ஸும் சரி, அஜித் ஃபேன்ஸும் சரி. தளபதி கச்சேரிக்கு அஜித் ஃபேன்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க. ஆமா, அத மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் மோரோவர் இந்த படம் மூலியமா வெங்கட் பிரபு கிட்ட ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க தியேட்டர்ல, மங்காத்தா 2 எப்ப எடுப்பீங்க அப்படின்னு. அது தலை எப்ப சொன்னாலும் எடுத்துடலாம் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். நல்லது, ஹாப்பியா இருக்கணும். அட்லீஸ்ட் கண்டிப்பா ஃபேன் குரூப் ஆச்சு ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணட்டும். இல்ல, ஒற்றுமையா இருக்கிறது நல்லது தானே. ஒற்றுமையா இருக்கிறது நல்லது, சந்தோஷம். அது வந்து எல்லை மீறி போகாத வரைக்கும் யார் வேணா என்ன வேணா பண்ணி ஹாப்பியா இருக்கலாம். இல்ல, சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லது, மகிழ்ச்சி. மிக்க நன்றி தோழர் கிஷோர் கேசவன்.